இப்போ எக்ஸாம்பிள் சம் 2.16 என்ன கேட்டிருக்காங்கன்னா find the number of integer solutions of 3x concurrent to 1 modulo 15 ஓகேவா. இப்போ இந்த சம் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, சமன்பாட்டிற்கு மூலியன் தீர்வுகள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 3x concurrent to 1 modulo 15 ஈக்குவேஷன் அந்த பக்கம் உள்ளது இங்கிட்டு கொண்டு வரும்போது 3x minus 1 is equal to 15k. Some integer for k. 3x is equal to 15k. இந்த minus 1 அங்கிட்டு கொண்டு போகும்போது என்ன ஆகும், plus 1. ஓகேவா. நமக்கு x தான் தேவை. ஸோ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுருந்தோம்னா 15k plus 1 by 3. இந்த 3 வந்து ரெண்டுக்குமே காமன், 15kக்கும் காமன் தான், 1க்கும் காமன் தான். இதை வந்து தனியாக பிரிச்சுக்கிற போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த 15 வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகும், அதனால இந்த ரெண்டையும் தனித்தனியாக எழுதிக்கலாம். 15k by 3 plus 1 by 3. 15 வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா என்ன வரும், 1 3s are 3, 5 3s are 15. இப்போ என்ன கிடைக்கும், 5k plus 1 by 3 அப்படின்னு கிடைச்சிருக்கா. இல்லை 5kங்கிறது ஒரு இன்டீஜர், ஆனால் 1 by 3ங்கிறது நான் இன்டீஜர், இது வந்து இன்டீஜர் கிடையாது. அதனால என்ன எழுதிக்கலாம்னா 5k is an integer but 5k plus 1 by 3 cannot be an integer. நம்ம இன்டீஜரோட ஒரு நான் இன்டீஜர் சேர்ந்தது அப்படின்னா அது வந்து இன்டீஜராக கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன கிடையாதுன்னா இன்டீஜர் சொல்யூஷன் வந்து இந்த சம்முக்கு கிடையாது. ஓகேவா. 5k மட்டும் இருந்தால் அதுக்கு இன்டீஜர் சொல்யூஷன் உண்டு, ஆனால் 1 by 3ங்கிறது இன்டீஜர் கிடையாது. அதனால இந்த சம்முக்கு என்ன கிடையாது, இன்டீஜர் சொல்யூஷன் கிடையாது. தமிழ் எப்படி எழுதிக்கலாம்னா, தமிழில் 5k என்பது ஒரு முழு எண், ஆனால் 1 by 3 ஆனது ஒரு முழு எண் அல்ல. எனவே 5k plus 1 by 3 என்பது ஒரு முழு எண் அல்ல. எனவே இச்சமன்பாட்டிற்கு முழு எண் தீர்வே இல்லை இப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம்.